ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 6.15 இருக்கக்கூடிய ஷோ தட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS equal to 1 plus tan square A by 1 plus cot square A. இப்போ உங்களுக்கு வந்து cot Aக்கு ஃபார்முலா தெரியும். cot A equal to 1 by tan A. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 plus tan square A by 1 plus cot Aக்கு பதிலாக 1 by tan Aவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே cot square இருக்கிறதுனால 1 by tan square Aன்னு சொல்லி வரும். இப்போ இதுக்கு வந்து LCM எடுத்தால் 1 plus tan square A by இதுக்கு வந்து இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த சைடு tan square A போயிடும். tan square A ப்ளஸ் 1 by tan square A. இப்போ டிவைடில் டிவைடு இருந்துச்சுன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ 1 ப்ளஸ் tan square A by இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இன்டூ இது ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா மேலே வந்து tan square Aன்னு சொல்லி வரும். கீழே வந்து 1 plus tan square Aன்னு சொல்லி வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா வெறும் tan square Aன்னு மட்டும் வரும். இப்போ அடுத்து RHS எடுத்துக்கிறோம். RHS equal to 1 minus tan A by 1 minus cot A the whole square. 1 by tan Aன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை 1 மைனஸ் cot Aக்கு பதிலாக முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி 1 by tan Aன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 1 மைனஸ் tan A பை இங்கே tan Aவை எல்சிஎம் எடுத்தால் tan A மைனஸ் 1 பை tan Aன்னு சொல்லி வருது. இப்போ டிவைடில் டிவைடு இருக்கும்போது நம்ம ரெசிப்ரோக்கல் எடுப்போம். 1 மைனஸ் tan A பை 1 இன்டூ இந்த tan A வந்து அப்படியே மேலே போயிடும். tan A பை tan A மைனஸ் 1 இது கீழே வந்துடும். இப்போ இங்கே வந்து இதை கேன்சல் பண்ணுறதுக்குனா மைனஸ் வந்து காமனாக வெளியில் எடுக்கணும். அப்போ வெளியில் எடுத்தால் இங்கேருந்து மைனஸ் காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த மைனஸ் tan A வந்து ப்ளஸ் tan Aவாக வந்துடும். இந்த ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1ஆக வரும். இன்டூ tan A பை இங்கே அப்படியே எழுதிக்கலாம் tan A மைனஸ் 1. இப்போ இதை மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் tan A த ஹோல் ஸ்கொயர்னு வருது ஈக்குவல் டு tan ஸ்கொயர் A. இப்போ நமக்கு LHSம் tan square Aன்னு வந்திருக்கு, RHSம் tan square Aன்னு வந்திருக்கு. அதனால் LHS equal to RHS. இப்போ given எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டேன். therefore hence proved. அவ்வளோதான் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.